இப்போது ஜென்ம லக்னம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற முக்கியமாக மேஷ லக்னத்தில் ஒருத்தர் பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஜோதிடம் எந்த அளவுக்கு சிம்பிளிஃபைடாக பார்த்திங்கன்னா அந்த அட்சய லக்ன பദ്ധதியிலே வருதுன்றது நீங்கள் பார்க்கணும். 2ஆம் பாவத்தில் ஏஎல்பி லக்னம் பயணிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இவருடைய வயசு என்னவா இருக்கும்னு பார்த்திங்கன்னா 10 வயசு இருக்கும். அதாவது ஒரு ராசி கட்டத்துக்கு 10 வயசு அப்படின்னு பார்த்திங்கன்னா இது 0 to 10 வயசு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கட்டம் முடிஞ்சிடும். இந்த 10 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் 2ஆம் பாவத்தில் நடக்கும். ஏஎல்பி லக்னம் ஜென்ம லக்னத்திலேருந்து 2ஆம் பாவத்தில் ஏஎல்பி லக்னம் போகும்போது இவனுடைய நிகழ்வுகள் என்ன இருக்கும்னா படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் அந்த குழந்தைக்கு இருக்கும். வேறு எதுவும் பெருசாக இருக்காது. ஓகேங்களா? இல்லை குடும்பம் சார்ந்த விஷயமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, இப்போ ஏஎல்பி லக்னம் மிதுன லக்னமாக 3ஆம் பாவத்தில் ஜென்ம லக்னத்திலிருந்து 3ஆம் பாவத்தில் ஏஎல்பி லக்னம் செல்கிறது அப்படின்னு சொன்னால் அவனுடைய கேள்வி என்னவாக இருக்கும்? ஒன்று வேலை சம்பந்தப்பட்ட காம்படிஷன் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கும். இல்லை அப்படின்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம். ஏன்னா 21 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் நடக்கணும். அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட கேள்வியாக இருக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் தான் அவனுக்கு எப்போவுமே வீரியம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஓகேங்களா? தைரியம் ஜாஸ்தியாகும். ஒரு இளைஞனுக்கு தைரியம் ஜாஸ்தியாகக்கூடிய இடமே 3ஆம் பாவம் தான் அப்படின்னு சொல்லலாம். அப்போது முயற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த டைமில் தான் பண்ணுவான். எதுக்காக முயற்சி பண்ணுவான்? வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக முயற்சி பண்ணுவான். இல்லை லவ் பண்ணலாமான்னு முயற்சி பண்ணுவான்.